ஹலோ பிரதர்ஸ், வெல்கம் டு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே. நிறைய லீக்ஸ் வந்துட்டு இந்த டைமில் இப்போது அவெஞ்சர்ஸ் டூம்டேவோட கேஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் லீக் பண்ணிட்டாங்க. இதுதான் அவெஞ்சர்ஸ் டீமுங்கிறாங்க. இதில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த், அப்புறம் தாரு, லோக்கி, அப்புறம் ஆண்ட்மேனு, அப்புறம் கேப்டன் அமெரிக்கா, அப்புறம் சான்சி இவங்களாம் இருக்காங்க. இதை பார்த்தா அதுன்னு நியூ அவெஞ்சர்ஸ்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒரு டீம் இறக்கியிருக்காங்க. இந்த நியூ அவெஞ்சர்ஸ் யாரும் இல்லைங்க, தண்டர் போல்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு படம் இருந்தாங்களே, அதில் இருந்தவங்கெல்லாம் நியூ அவெஞ்சர்ஸாக இப்போ மாறிட்டாங்க. காமெடியாக தான் இருக்குது. 1000 இருந்தாலும் அயன்மேன் இந்த மாதிரிலாம் வருமா? அவங்களெல்லாம் காணோம். ஏன்னா தலைவனை தான் டாக்டர் டூமாக மாற்றிட்டாங்களே. இதை பார்த்தா அதுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்கள இறக்கியிருக்காங்க. அவங்க தான் யாருன்னா, வக்காண்டா ஃபார் எவர் டீம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதில் வந்து பிளாக் பேந்தரை காணோம். அவர் வந்து நியூ கேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அவர் இறக்கிடுவாங்க. அது வந்து சர்ப்ரைஸாக காட்டுவாங்க. ஆனால் நேமோர் இறக்கியிருக்காங்க. நேமோர் சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. அவன் வில்லனுங்க. எப்படிங்க ஹீரோ லிஸ்ட்டில் கொண்டு வந்து வச்சாங்க? என்னமோ ஏதோ பண்ணுறாங்க, பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. எக்ஸ்மேன் டீம் இருக்குது. எக்ஸ்மேனில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த கேரக்டர்ஸாக அதே கேஸ்ட்டை தான் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இன்னும் இவங்க இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க, இவங்க எப்படி வந்து இந்த யூனிவர்ஸ் கூட வந்து மெர்ஜ் பண்ணாங்கங்கிற மாதிரிலாம் ஒன்றும் ஐடியா இல்லை. இதை பற்றியே தனியாக ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கிறேன் எக்ஸ்மேனை பற்றி. அதனால் இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் முக்கியமான ஒரு கேமியோ சீன் ஒன்று கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு 2-3 பக்கம் ஒரு முக்கியமான தகவல்கள் மூலிமா லீக் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்மேனும் டெட்பூலும் கண்டிப்பாக இதில் ஒரு சீனில் வருவாங்களாமா. உண்மையிலேயே டூம்ஸ்டேவை பார்க்குறதுக்கு ஆவலாக தான் இருக்குது. டிசம்பர் 19 வந்து ட்ரெய்லர் லான்ச் ஆயிரும். பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.